எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. இன்னைக்கு நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கோபமாக பேசிடக்கூடாது, ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடந்த நிகழ்வு அப்படி. நேற்று நான் வந்து கொஞ்சம் கவனிக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களையும் யூனிக்காக பார்த்தோம். இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட விஷயம் சதின்னு சொல்லிட்டு தாவேக்காச தரப்புல மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. அது வந்து டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பேசணுன்றக்கா நான் கொஞ்சம் நிறுத்தி தான் பேசுவேன். கொஞ்சம் எப்பயும் பேசுகிற அந்த ஜோயல் இருக்காது, ஸ்பீட் இருக்காது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. நாடே கொஞ்சம் இதை பற்றி அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 39 பேரோட பலி எண்ணிக்கை. அண்டர்லைன் த வேர்ட் பலி எண்ணிக்கை. வாங்க வீடியோக்குள்ள. முதல்ல ஏதாச்சும் ஒரு கோயில் காரியமோ இல்லை தேர் வர்றதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடத்துறதுக்கோ தேங்காய் உடைச்சு ஆரம்பிப்பாங்க. இவர்களின் தொண்டர்கள் தேங்காய் உடைச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வரப்போ எங்க ஹைவேல தேங்காய் உடைச்சு கும்பிடு சாமியை தொட்டு கும்பிட்டு வராங்க. தேங்காய் உடைக்கிறது தொட்டு கும்பிடுறதுலாம் இந்துக்களோட முறைப்படி வருது, தமிழர்களோட முறைப்படி வருது. அவர் கிறிஸ்து வர்றா போய் அங்கே போய் தேங்காய் உடச்சிக்கிட்டு இருக்க. மேரி மாதாக்கு தேங்காய் உடச்சிக்கிருக்காங்க. என்னங்கடாடி, சரி ஓகே, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க தலைவர், சரி ரைட்டு. ஒரே ஒரு விஷயம்தான், இங்க அவர் வந்து 3 மணி நேரம் கழிச்சு அவர் ட்வீட் போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க, இந்த நியூஸை படிச்சு பாருங்களேன். அதாவது இந்த நிகழ்வுலாம் நடந்து அந்த இடத்துல தான் அவர் இருக்காரு. எனக்கு தெரியுது, அந்த வீடியோ நான் ஃபுல்லா பார்த்தேன், என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி தான் பார்த்தேன். எந்த வீடியோஸ் பார்த்தாலுமே அதில் இருக்க மிஸ்டேக்ஸ் தான் கவனிப்பேன். இதில் நான் கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்றது யூனிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எதனால இது நடந்துச்சுன்றது கவனிக்கணும்ல. ஸோ அப்படி நம்ம கவனிக்கும் போது நிறைய தெரிஞ்சிச்சு. 3 மணி நேரம் கழிச்சு இங்கிருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போய் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் கிளம்புற. பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, என்ன இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இத்தனை குழந்தைங்களுக்கு இதாக இருக்குது, என்னங்க பதில் சொல்லுங்கன்னா அவரோட ஓடிட்டாப்ல ஃப்ளைட் ஏறி சென்னை போயிட்டாப்ல. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே கரூரை நோக்கி திரும்பும் போது இவர் சென்னை நோக்கி வீடு திரும்புறாரு. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா இவங்களோட கட்டமைப்பு, அதாவது கட்சியோட கட்டமைப்பு. இவர் அங்கே போனனால இப்படி ஒரு விஷயம் நடந்தனால தான் இது நடந்திருக்கு. ஆக்சுவலாக இவர் தான் அந்த இடத்துல பொறுப்பு எடுத்திருக்கணும். ஏன்னா இவர் பார்க்க வந்து தான் இவரோட மீட்டிங்கில் தான் அது நடந்திருக்கு. ஸோ அப்போ இவர் பொறுப்பு எடுத்திருக்கணும். அதை பண்ணல, அவர் எஸ் ஆகிட்டார் அங்கேருந்து. ஐயோ சாரி, அப்புறம் போய் 3 மணி நேரம் கழிச்சு மனது நொறுங்கி போச்சான். அதை கிண்டலாக போட்டிருக்காங்க. 3 மணி நேரம் கழித்து இதயம் நொறுங்கியது. என்ன எனக்கு புரியல சீரியஸ்லி. உங்க கண்ணு முன்னாடியே தெரியுது அந்த கூட்டம் ஒரு மாதிரி நடக்குது. நீங்களே சொல்றீங்க ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னு சொல்றீங்க, தண்ணி பாட்டிலாம் நீங்களே எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க, மீட்டிங்கை பாதியில முடிச்சிருக்கீங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க தப்பா இருக்குன்னு. ஒரு உண்மையான ஒரு தலைமையை நடத்துற ஒரு தலைவனா இருந்தான்னா அப்போ யோசிச்சிருப்பான், ஏதோ சரியில்லை, கூட்டத்துல எல்லாரும் கிளம்புங்க, போதும் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கூட்டத்தை கலைச்சிட்டு கிளம்பிருக்கணும். சரி, நம்ம இருந்து அந்த கூட்டம் கூட்டிட்டு தான் இருக்குன்றனா கரெக்டா அதை சொல்லிட்டு போயிருக்கணும். எல்லாரும் வீடு போய் சேருங்க, ஏதோ தப்பா இருக்கு, இதனால ஏதாவது நடந்துரும். ஒரு கணிக்க தெரியாதா? ஒரு கூட்டத்துக்கு மேல ஒருத்தவங்க வீடு மேல ஏறி, பக்கத்து வீட்டு கடை மேல ஏறி இவங்க பண்ற அட்டழுத்தெல்லாம் பார்த்தோம்னா உண்மையிலேயே மனிதர்கள் தானா இல்ல ஜாம்பி வேற சொல்ல புகுந்துருச்சா அப்படின்னு தோணுது. இவனுங்க பண்ணதெல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி எங்கெங்கேயும் ஏறாங்க. கரண்ட் கட் மெயின் ரீசன். கரூர்ல நம்மளுடைய 10 ரூபா அமைச்சர் இருக்காருல்ல, அவருடைய ஏரியா போல கரண்ட் கட் பண்ணியிருக்காரு. டிராஃபிக் ஜாம், டேக் டைவிஷன் நியூஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ டேக் டைவிஷன் எல்லாம் பண்ணி விட்டுருக்காரு. இதெல்லாம் நீங்க நல்லா நுணுக்கமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால கூட்டம் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் கூட்டம் காட்டி இவர் ஒரு வெயிட்டேஜை காட்டிடக்கூடாது, நம்ம ஏரியால விஜய் ஒரு ஆளா ஃபார்ம் ஆயிடக்கூடாதுன்ற எல்லா பொலிட்டிஷியனும் நினைக்கிறவங்க தான். ஒரு நாய் கூட ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போகும்போது ஏன் ஏரியான்னு சொல்லி சண்டை போடும். இப்போ மனுஷ பயிலுக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு மிருகம், உலகத்திலேயே மிகப்பெரிய கொடூர மிருகம் மனிதர்கள் தான். அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ பொலிட்டிக்கல் கேம் இருக்கு, எல்லா இடத்துலையும் நடக்குது. அது கூட ஓகே, கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க. இவர் பேசுறது மக்கள் மத்தியில கேட்கல. மெயின் ரீசன் மட்டும் பேசிடுவோம், அதுக்கப்புறம் மற்ற நியூஸ் பார்க்கலாம். ஸோ மெயின் ரீசன் கரண்ட் கட் பண்ணியிருக்கு. கரண்ட் கட் பண்ணிட்டா இவரோட மைக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்கும். அங்கே இருக்க மக்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவ்வளவுதான் மக்கள் இருக்க முடியும்னா அவங்க அதுக்கு மேல பிரிங்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஆடினா அப்படியே அலை தண்ணி போச்சுன்னு போகும்ல, அந்த அலை மாதிரி ஆடுறாங்க. சீரியஸ்லி தெரியுது இது டேஞ்சரான ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆள் தாங்க இருக்க முடியும். இவங்க மக்கள் அதிகமா இருக்காங்க, அதுவும் எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. லூசு பையில எவனோ ஒருத்த வீடியோ கேமரா வச்சு ட்ரோன் கேமராலாம் வச்சு அவங்க கிளியரா வீடியோ எடுத்து
லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவான். அதை போய் நீ டவுன்லோட் பண்ணிப்பாரு, இல்லை ஏதாவது பண்ணி தொலை. நீ போய் எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்க? இங்க போய் வீடியோ எடுக்க தான் போனியா, இல்லை அவரை பார்க்க போனியா? என்ன மனநிலை? இப்போ எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்களா? சினிமா பார்த்தாலே கேமரா தூக்கிடணும், ஃபோன் எடுத்துடணும், நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் வச்சிடணும். சினிமா தேட்டரில் தான் நடக்கும். நானே பண்ணியிருக்கேன், அதான் சொல்கிறேன். ஒரு தேட்டருக்கு போட்டோன்னா டைட்டில் போடும்போது ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்போம். அது ஏதோ பழக்கி விட்டாங்க, ஒரு கர்மாந்திரம். அது பழகிருச்சு. இப்போ அது கிடையாது. அது அப்போ அறியாமையில் இருந்தபோது விஷயம் புரிஞ்ச பிறகு இது தப்பு, இது என்ன அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு போறான், நம்ம இதில் போய் என்னத்தை பெருசாக கன்சிடர் பண்ணுவோம். கரண்ட் கட் பண்றாங்க, பேசுறது கேட்கல, போலீஸ் தேடி. இது எல்லாம் நோக்கி விஜய் பேசுறது என்ன, என் தலைவனை பார்த்துடணும். ஒருத்தன் கத்திட்டு இருக்கான் வீடியோல, பேய் மாதிரி கத்துறான். ஒருவேளை தண்ணின்னு தேவைப்படுதோ இல்லை காப்பாதும் தலைவா அப்படின்னு கத்துறானா நம்ம பார்த்தா, எனக்கு இது செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது கேட்க போறான்னு பார்த்தா, அவரை பார்க்கணுமா, இவரோட வீடியோ கேமரால அவர் இவனை பார்த்துட்டாரு அப்படின்றது பதிவாகணுமா அப்படின்னு ஒருத்தன் கத்திட்டு இருந்தான். அந்த வீடியோ கிளிப்லாம் பார்த்துருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன், எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், லைக்லாம் போட்டு வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இவங்களோட அறிவு. நாளைக்கு இவங்க சமுதாயத்துல தலைமை பொறுப்பு வந்து கவுன்சிலரா, வட்டச்செயலாளரோ, எம்எல்ஏ, எம்பி, சிஎம்லாம் ஆனாயினா இவங்களுடைய முன்னெடுப்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு புரிதல் வேணும்ல, அடிப்படை புரிதல் வேணும்ல. போறோமா மீட்டிங் போறோமா, இதுல நாம் தமிழர் கட்சிக்கிட்டோ இதை கவனிக்கலாம். கூட்டம்னா நீட்டா போவானுங்க, நீட்டா வருவானுங்க. ஏதாச்சும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல இந்த மாதிரி லோக்கலா அந்த மாதிரி இதுல ஏறி குதிக்கிறது, அதுல ஏறி குதிக்கிறது, என்னைக்காவது சீமான் மேடையில இருந்துகிட்டு அங்க ஏறாத இங்க ஏறாத அப்படி சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு பக்குவப்பட்ட ஒரு கூட்டம், பக்குவப்பட்டு உண்மையை புரிஞ்சு வர கூட்டத்தை முட்டாளாக்கி வச்சிருக்கவர் தான் சீமான். அது வேற விஷயம். ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஒழுக்க நெறி இருக்கும். ஒரு கூட்டம் நடத்தினா இப்படி அப்படின்ற ஒழுக்க நெறி இருக்கும். இவங்க எல்லாம் புது நேத்து முளைச்ச காலான்னு எப்படிலாம் நான் சொன்னேன், ஜென்சி கூட்டம். இவங்க என்னன்னா ரசிகர் அந்த இடத்துல அவரை பார்க்கணும், எவன் மாரி தான் பரவாயில்ல, அவன் மேலே ஏறி மிதிச்சு போய் என் தலைவனை பார்க்கணும். பார்த்தனால அவனுக்கு என்ன நடக்கணும்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. சீரியஸ்லி கேட்குறேன், தமிழர்கள் வெற்றி கழகத்துல ஃபாலோவர்ஸா இருக்கீங்க, ஃபேன்ஸா இருக்கீங்க, தொண்டர்களா இருக்கீங்க, பேசிக் சென்ஸ் கூட இல்லையாடா அவங்களுக்கு? அவங்களுக்கு தெரிய வேணாமாடா? குழந்தைய கூட்டி போறாங்க, வெக்கமே இல்லாம தலையில வச்சு, நான் இருக்கு போட்டோஸ் கிளிப்லாம் எடுத்து வச்சிருக்கேன், தலையில குழந்தைய உட்கார வச்சுட்டு கூட்டத்தில் நிக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது பயமா இருக்கு. திருவிழா கூட்டமும் கூடும், சாமி கோயில் கூட்டமும் கூடும். நாங்களும் போயிருக்கோம். என்னைய சின்ன வயசுல எங்க அப்பெல்லாம் தலையில தூக்கிட்டு போயிருக்காப்ல. ஸோ அங்க டெத் நடக்காது. ஏன்னா எல்லாம் பயபக்தியில போறாங்க, ஒரு ஒழுக்க நெறி இருக்கும், ஒரு கடவுளுக்கு பயந்து போறவங்க. ஸோ அங்க இடத்துல ஒரு மாதிரி நெரிசலா இருக்க மாதிரி தெரிஞ்சுட்டாலே குழந்தை வச்சிருந்தாலே வழி விட்டுருவாங்க. நான் பார்த்திருக்கேன். பெண்கள் வந்தாலோ கூட்டத்துல ஆண்கள் குழந்தைகள் இருந்தாலும், நான் போன வரைக்கும்ப்பா இந்த சித்திரத்திற்கு நான் போகும்போது பெண்கள் முன்னாடி இருக்காங்க, தள்ளிக்குவோம்னா தள்ளிக்குவாங்க, பசங்க அந்த மாதிரி ஒதுங்கிக்குவானுங்க. இங்க அப்படி கிடையாது. இவங்க ஆல்ரெடி ஜாம்பி ஆக்கப்பட்டவங்க. அதாவது இவங்களுக்கு கான்சியஸ் லெவலே இல்லை. சினிமாவில் பார்க்குற வெறும் திரை கவர்ச்சியை பார்த்தே ஒருத்தன் பின்னாடி போன கூட்டம் நேரில் இருந்தாலும் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு வச்சு பாருங்க. அந்த வீரியம் வெளியே வர ஆரம்பிக்கும். உண்மையான மனிதனா மாதிரி அரக்கனை மாறுவாங்க, ஜாம்பியா மாறுவானுங்க. அவங்க கிட்ட போயிட்டு சின்ன குழந்தை ஒரு தள்ளு அப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, முடியாது. அதனாலதான் இத்தனை எங்க குழந்தைங்க இறந்துருக்குங்க. 5 குழந்தை, பொண்ணு குழந்தை, ஆம்பளை குழந்தை இறந்துருக்கு, சிறுவன் சிறுமி இறந்துருக்காங்க. இதுல வேற வந்துருவாங்க பொண்ணு குழந்தை ஆணு குழந்தைன்ற. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதை பார்க்கும் போது நமக்கு ஒருத்தர்லாம் அந்த நியூஸ் ரீடர்லாம் பேசும்போது நான் பார்த்தேன் அந்த வீடியோ கிளிப்லாம், எனக்கு மனசே அவர் பேசுறதை பார்த்து நமக்கு சங்கடமாகுது. அந்த எமோஷனல், எனக்கு மற்றவங்களோட எமோஷனல் அப்படியே அப்சர்வ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அவர் சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம இருந்தா, அந்த பிளேஸ்ல நான் இருந்து இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டுக்கு நான் போயிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி டிராப்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஒரு மாதிரி இருக்கு. அவர் அந்த வலியோட சொல்றாரு, என் வீட்டுல குழந்தை இருக்குங்க, என் குழந்தை மாதிரி ஒரு பிள்ளை கால் மாட்டிக்கிச்சு, ஒரு அம்மா கீழே விழுந்துட்டாங்க, அவங்க மேல வண்டி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர். அது அந்த அழுதுட்டு, இது வரைக்கும் ஒரு நியூஸ் ரீடர் இப்படி அழுதுட்டு பேசி நான் பார்த்ததே இல்லையா வாழ்க்கையில. கார்த்திக், இப்ப அந்த இடம் எப்படி இருக்கு கார்த்திக்? என்ன ஆச்சு? அது உயிர் இருக்குமான்னு கூட தெரில. அந்த உயிரற்ற சரளத்தை ரொம்ப ஓகே ஓகே கார்த்திக், ஓகே, ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாச்சு. அந்த குழந்தைய அது எங்க, அந்த குழந்தைகள் எங்க எங்க இருந்தாங்க கார்த்திக்? பெற்றோர்கள் இருந்தாங்க, பெற்றோர்கள் கூட இருந்த குழந்தைகளா இல்ல பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பிரிஞ்சு இருந்தாங்களா? ஆமா, அந்த பெற்றோர் எங்க போனாங்கன்னு தெரியல நெல்சன். பெற்றோர் எங்க போனாங்க, அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரியல. ஒரு அம்மா வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துப்பானாங்க. கண்ணுக்கு நேராகவே அந்த அம்மா அப்படியே மூச்சு இறக்கிறாங்க, இழுக்க முடியல நெல்சன். மேலே வண்டி ஒன்று உழுந்து கிடக்கு, அதுலேருந்து இழுக்க முடியல. அது குழந்தை வந்து குழந்தை காலும் ரசிக்கிறது. அது குழந்தை இழுக்கிற அங்கிள் வச்சு அது குழந்தைய நான் தூக்குறப்ப ஒண்ணுமே இல்லை. என் மகன் மாதிரி. அப்ப அந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு.
ஒரு சினிமா நடிகனை பாக்குறீங்க, ஏன்டா கூட்டம் கூறுறீங்க? இதுல சிக்கல் என்ன அப்படின்னா, கரூர் மக்கள் மட்டுமே வந்திருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் வந்திருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, கூட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் மத்த ஏரியால இருந்தும் விஜயை பார்க்கணும்னு வந்த கூட்டம் ஒண்ணு, அந்த இருக்க தலைமைகள் இருக்கும்ல, அங்க இருக்க வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்கல்ல, மீட்டிங் ஆள் சேர்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வண்டி கிட்டி ஆளை கூட்டி வந்து காலை கலெக்ட் பண்ணி கூட்டத்தை காட்டணுன்றக்காக ட்ரை பண்ணாங்க. கூட்டத்தை காட்டுறதை விட மக்கள் இறந்துட்டாங்க. இந்த நபரை விஜய்ன்ற ஒரு நபர் நீ வேற எங்கேயுமே பார்க்க மாட்டியா? டெய்லி டிவியில பார்க்க. உனக்காக ஒரு பிரஸ் மீட்டை வச்சு நீட்டா பேசக்கூடிய தகுதி இல்லாத தற்குறியவர் ஒரு பிரஸ் மீட்ல பேசல இன்ன வரைக்கும். ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேச வேண்டியதானே? இப்படி நடந்துருச்சுல, இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சுல, மக்கள் கேட்கறாங்கல்ல. நெஞ்சு நொறுங்கி வீட்டுக்கு போனதான் நொறுங்குமா? எனக்கு புரியல. இது என்ன புரியலடா, சீரியஸ்லி புரியல. ஒரு தலைமையில இருக்க ஒரு ஆளு வீட்டுக்கு போய் உட்காந்து யோசிச்சா, ஓகே விளையாடுச்சா, சரி இப்ப போஸ்ட் போடுவோம் அப்படின்னு போடுவோம். என்ன மாதிரி தலைவர் இது? எப்படா நீங்க முட்டு கொடுக்குறீங்க? ஓவியான்ற பிள்ளை வந்து சரி ஹீரோயின் வந்து ஒரு போஸ்ட் போட்டுருச்சு போல, அரெஸ்ட் விஜய்ன்னு சொல்லி. ஏன்னா ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அரெஸ்ட் விஜய். ஏன்னா ஆர்சிபி, நான் வரேன் கடைசி கிளைமேக்ஸ் வரேன், அந்தன் கேரக்டர்னு நான் சொன்னோம், அதை கனெக்ட் பண்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மகிட்ட இருக்கு. நீ தான் முட்டா பயலா தெரியற. சரி, ஓவியா போஸ்ட் போட்டிருக்கு, ஸ்டோரி போட்டிருக்கு போல. அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இவங்க இப்பெல்லாம் திட்டிருக்காங்க. அந்த திட்டினதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே ஓவியா போஸ்ட் போட்டிருக்கு, அது ஸ்டோரியில போட்டிருக்கு. என்ன மாதிரி நாகரிகமா போட்டிருக்காங்க பாருங்க. தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளவு கண்ணியமா ஒரு செலிபிரிட்டிய பேசுறாங்கன்னு பாருங்க. தான் விஜயை பத்தி யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா ஆக்சுவலா அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். ஏன்னா ஆர்சிபி வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு, நான் ஒருக்கா ஆர்சிபி வின் பண்ணுச்சுல நம்ம சொன்ன மேட்டர். அப்போ ஒரு 11 பேர் செத்து போனாங்க. 11 ஜெமினி கந்தன். ஸோ அதெல்லாம் பேசியிருந்தோம் நம்ம டீட்டெயிலாக. அந்த வீடியோ லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது ஆர்சிபி கேப்டன் யாரு? நம்மளுடைய விராட் கோலி தான் மையப்படுத்தி வச்சிருக்காங்க. விராட் கோலி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசினாங்க. இதுக்கு முன்னாடி புஷ்பா, அதுவும் கந்தன் கேரக்டர் தான். புஷ்பா மரம் காடு வெட்டி அது உள்ள போய் அந்த புஷ்பா படத்துல வந்து அவர் உள்ள போனதுனாலதான் அங்க இறந்தாங்கன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, இந்த அல்லு அர்ஜுனை. ஸோ அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு நபர், ஒரு அம்மாவும் குழந்தை அவங்களாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. இங்க 39 பேர், குழந்தைங்க 5 பேர், இங்க ஆண் குழந்தை 5 பேர், பெண் குழந்தை 5 பேர், பெண்கள் அந்த மாதிரி ஆண்கள்ன்ற பெரியவங்களோட அடல்ட் எல்லாம் சேர்த்து 39 பேர் செத்துருக்காங்க. இவரை அரெஸ்ட் பண்ண சொல்றதுல என்ன தப்பு? இவர் போன இடத்துல தான் இதே மாதிரி தானே புஷ்பா தேட்டருக்கு போடும் போது நடந்துச்சுன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் சூப்பர் அப்படின்னாங்க. இங்க இருக்க தற்கூரி குஞ்சான்ஸு ஒருத்தன் போடுறான் வீடியோல, இந்த பெண்மணி வந்து தன் குழந்தை இறந்துச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு டைம் பார்த்தா இந்த பெண்மணியை இறந்துட்டாங்கன்னு தூக்கிட்டு போறாங்க. முட்டா பையிலையா, அந்த பெண்ணை இறந்துருச்சுன்னு சொல்லி அதிர்ச்சி விஷயத்துல மயக்கம் போட்டிருக்கலாம், இல்ல அழுது உடம்புல இருக்க எனர்ஜி போய் மயக்கம் போட்டிருக்கலாம். அவங்களை தூக்கிட்டு திருப்பி அதே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கலாம். இந்த அடிப்படை புரிதலே இல்லை. விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கீங்க, இல்லை நீங்க இதை கண்டுபிடிங்க, டீகோட் பண்ணுங்க. ஏன் உனக்கு என்ன வேலை? புடுங்குற வேலையா இருக்கு? நீயே அதை லைட்டா யோசிச்சு பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். பேசிக் காமன் சென்ஸ் இருந்தாலே, தன் குழந்தைய இறந்துருச்சுன்னு சொல்லி ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா அந்த அதிர்ச்சியில மயக்கம் வரதாண்டா செய்யும். தற்குறி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த மயக்கம், அந்த எனர்ஜி ஃபார்ம் வெளியே போயிடுச்சுன்னா மயக்கம் அவ்வளவுதான் செய்வாங்க. உங்க வீட்டுல பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா கேட்டுப்பாரு, தெரியும். என்ன மாதிரி இந்த சோசியல் மீடியாக்குள்ள போனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பீக் லெவலில் போயிருது. மண்டைக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன இந்த சமூகத்துக்குள்ள நாளைக்கு நாம ஒரு பேபிஸோ பையனோ பொண்ணோ வளர்த்து விட போறோம். இவங்கள மத்தியில தான் விட போறோம். என்ன மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்துக்குள்ள நம்ம பிள்ளைகளை வளர்க்க போறோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பேசிக் கான்சியஸ் இல்லை இவங்களுக்கு. சரி, மெயின் மேட்டர் வருவோம். முதலமைச்சர்ல இருந்து பிரதமர்ல இருந்து சிஎம்ஸ் பிஎம் எல்லாருமே, எல்லா பொலிட்டிஷியன் எல்லாமே இந்த கரூரை தான் பேசுறாங்க. ஏன்? பேச வேண்டிய நபர் எஸ்கேப்பு, பேசவே பேசாதவங்கலாம் எல்லாரும் பேசுறாங்க. எல்லா கட்சியும் பாரபட்சம் இல்லாம எல்லா பொலிட்டிஷியனும். இந்த சினிமா கோமாளி வேற இப்பதான் வருவாங்க பெருசா தூக்கிட்டு. டிஎம்கேவோட ஐடிவிங் தான் போல இந்த சினிமாக்காரங்க எப்படிலாம் கொத்தடிமையங்க. சீரியஸ்லி சொல்றேன், ஊப்பின்னு சொல்றீங்களா? உண்மையிலே சினிமா பிரபலங்கள் தான் ஊப்பி. இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே விஜய்க்கு எதிராக தானே பேசுறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்து பேசுறாங்க. ஐயோ, மன வருத்தத்தை உருவாக்குது. ஏண்டா, அஜித்னு ஒருத்தவர் லாக்அப் டெப்த் இறந்தாரு. சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கூட்டி போய் அடிச்சு கொண்டாய். அந்த கேஸ் இப்ப காணாம போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. முடிஞ்சு அவ்வளவுதான், மறந்துடுவேன். அடுத்து வேற நியூஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ அந்த அஜித்ன்றவர் இறந்தப்போ இவங்க எல்லாம் வாயில என்ன வெத்தலை பார்க்க போட்டு துப்பிக்கிருந்தாங்களா? எங்க போனாங்க? ஏன் கேள்வி கேட்க மாட்டேற? சரியான இடத்துல ஏன் கேள்வி கேட்க மாட்டேற? எங்க புடுங்கிட்டு இருந்தாங்க இவங்க? இதுல இவர் வேற, சத்யராஜ் வேற பாட்டு பாடியிருக்காப்புல, எம்ஜிஆர் பாட்டை. எங்கடா புடுங்கிட்டு இருந்தீங்க நீங்களாம்? அஜித் சாகும் போதெல்லாம் அந்த பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு உங்க மண்டைக்குள்ள வரலையோ? அப்பெல்லாம் எங்க தூங்கி இருந்தீங்களா? எங்கேயாவது பெரியார் கம்ப பிடிச்சு நடந்து போயிட்டு இருந்தீங்களோ? வெக்கமா இல்லையா? மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள் கிடையாது. கொஞ்சம் புரிதல் உள்ள மக்கள் இங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நேரம் வரும், நேரமும் காலமும் வரும், தக்க பதிலடி கொடுக்கும். சீரியஸ்லி நான் பார்க்கும் போது எனக்கு அப்படியே மண்டைக்கு ஏறுது. இவங்க பண்றதுலாம் பொலிட்டிக்கல் டிராமா. இவங்க நடிக்கிறாங்க, நம்ம ஒரு டிராமா நடத்தி மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க, கொண்டு குமிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது.
இவங்க பொலிட்டிக்கல் லாபத்துக்காக மக்கள் செத்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு புரிதல் இல்லாதனால பலியாடா மாறிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அவேர்னஸாக இருங்கன்னு சொல்றது. உங்களை சுற்றி நடக்குது இந்த கோமாளிகள்லாம் போய் பார்க்காதீங்க. இவங்கெல்லாம் சினிமாவில் பார்க்குறீங்களா விட்டுருங்க. அரசியல் வரனா போய் எங்கேயோ போய் மீட்டிங் நடத்திட்டு போ. நான் யூடியூப்லேயோ இல்லை நியூஸ் சேனல்லே பார்த்துட்டு போயிடுறேன். அவனை எதுக்கு நான் நேரில் வந்து பார்க்கணும்? அவனை போய் நேரில் பார்த்து உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? எனக்கு புரியலைங்க சீரியஸ்லி. ஏன் உங்களுக்கு சொத்து பத்து எழுதி கொடுக்க போறாரா? உங்களெல்லாம் வந்து புடுங்க மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டாங்க. பாகவதர்ல இருந்து இப்போ இருக்க விஜய் வரைக்கும் எல்லா சினிமா ப்ராப்ளம் பின்னாடி ஓடி தான் போனீங்க. இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர எங்கேயும் உங்களால் நின்று பார்க்க முடியல. உங்க வீட்டுக்கு போங்க, உங்க வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க பிள்ளை குட்டி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னு பாருங்க. விஜய் வீட்டுக்கு போங்க, வீடை பாருங்க, கேட்டை பாரு. ஃபர்ஸ்ட் வீட்டெல்லாம் பார்க்க முடியாது, கேட்டை பாரு. அவன் வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. அவன் பிள்ளை குட்டி என்ன படிக்குதுன்னு யோசிச்சு பாரு. அவங்க லண்டன் சிட்டிசன். சாவுக்கே அஞ்சாத சத்திரிய வம்சத்துல பிறந்தவங்க. நம்ம ஜாதி என்ன குறைச்சலாம்? கேளுங்க கூட்டி, வட கூரே உங்களை நம்பி இருக்கு. கூட்டி கேளுங்க. பாக்கெட்டில் எவ்வளோ வச்சிருக்க? 2 ரூபா இருக்கு. அவன் இது வரைக்கும் சொத்து மதிப்பு எவ்வளோ காமிச்சிருக்கான்ல? 45 லட்சம். அவன்கிட்ட இருக்க பணம் ஓன்ட்ட ஏன் இல்லைன்னு யோசிச்சால? யோசிக்க வேண்டியதானமா பாது. நம்ம ஜாதியான்னு ஜெயிக்கணும். கேளுங்க கூட்டி. இப்போ மெயின் ரீசன் போவோம். மற்ற விஷயங்கள்லாம் வேணாம், எனக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக இவங்களுக்கு புரிய போகிறதே கிடையாது. வீட்டை டீட்டெயிலாக பேசி வேஸ்ட்டு. மெயின் ரீசன் வருவோம். கந்தன் கேரக்டர் நான் சொன்னேன் அவருக்கா. லண்டனில் குடிக்கொண்டு இருக்கிறது யாரு? எப்போவோ போய் குடிக்கொண்டு போயிட்டான். விராட் கோலிக்கு லண்டன் சிட்டிசன் ஆகிட்டான். அங்கே லண்டனில் தான் இருக்காங்க. நேற்று அவங்க மனைவியோட ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு நியூஸாக போட்டு லண்டனில் கொண்டாடும் விராட் கோலின்னு போடுறாங்க. இவர் விஜயோட ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? லண்டன் சிட்டிசன். அவங்க பிள்ளைங்க லண்டன் சிட்டிசன். அவங்களோட அசெட் சொத்து எல்லாம் லண்டனில் இருக்குது. அடுத்த கந்தன் அங்கே நார்த் இந்தியாவில் விராட் கோலி கிரிக்கெட்டில் கந்தன்னா, இவன் சினிமாவில் இவர் கந்தன் கேரக்டர். இவர் லண்டன் சிட்டிசன். இவர் சொத்துப்பத்துலாம் லண்டனில் இருக்குது. அதாவது அவங்க மனைவியோட சொத்துப்பத்து. இப்போ ரீசெண்டாக அதை பற்றி அதிகமாக பேச வச்சோம். மனைவி காணான்னு அவங்க மனைவி இப்போ ரீசெண்டாக ரிட்டர்ன் ஆனாங்க. பார்த்துருப்பீங்க. இல்லை கோ இன்சிடென்ஸா இல்லை இதான் எதிர்ச்சியாக நடக்குதா? நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறோம்ல, அந்த இது கந்தன்ற கேரக்டர் அட்ரஸ் பண்ணுறோம்ல, அதில் எல்லாமே சிமிலரான ஒரே ஒரு விஷயம் நடக்குது. எப்படி நடக்குது உங்களுக்கு புரியல? இல்லை இது ஸ்ரீலங்கா கனெக்ஷன். அவங்களுடைய சொத்து பத்திலாம் ஸ்ரீலங்காவில் இருக்குது. உங்களை சுற்றி மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மக்கள் இறந்த போது அதை பார்க்கும் போது தான் ஒரு விஷயம் நியூஸ் ஒவ்வொன்றும் அப்டேட். 13 நாய்ங்க, 12 நாய்ங்க, 20 நாய், 27 நாய், இப்போ 39 வந்து நிற்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் போய் நிற்க போகுதுன்னு தெரியல. இப்படி போச்சுன்னா முடிஞ்சிடா, உசுறு போச்சுன்னா முடிஞ்சு. இவங்கள போய் பார்க்க போய் நின்று ஒன்றுமே இல்லை. இவங்கள பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. வேஸ்ட்ரா. வீட்டில் உங்கள் பிள்ளையெல்லாம் யாராச்சும் தாவைக்கெல்லாம் போய் சேர்றேன், இல்லை ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கட்சியில் சேர்றேன், சினிமா கூத்தாடி பின்னாடி போகிறேன்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிங்க. உங்கள் வீட்டு பிள்ளை ஏதாச்சும் ஒருத்தாலும், பெரிய மனுஷனாக இருந்தாலும் சின்ன மனுஷனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும், வீட்டு தலைவனாக இருந்தாலும் சரி, வீட்டு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, நான் விஜயோட கட்சியில் சேர போகிறேன், நான் வந்து அரசியல் பண்ண போகிறேன், புடுங்க போகிறேன், செருப்பால் அடிங்க. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கேளுங்க, எக்கனாமிக்னா என்ன? நம்ம குடும்பத்தில் பொருளாதாரத்தை என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உங்கள் அப்பா சம்பாதிக்க காசு நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்னு தெரியுமா? பொருளாதாரம் எப்படி ஏறி இருக்குன்னு தெரியுமா? டிஎஸ்டி எவ்வளோ கட்டுறோம் தெரியுமான்னு கேளுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கேளுங்க. அதுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லிட்டு நாட்டை திருத்த போகிறேன் புழுத்த போகிறேன்னு வந்தாலும் அப்போ அனுப்பி வைங்க. சரியான தலைமை இல்லை, ஆனால் அவனை தனியாக போய் ஒரு தலைமையை உருவாக்க சொல்லுங்க. இல்லைன்னா செருப்பு கழட்டி அடித்து வீட்டில் உட்கார வைங்க. இல்லைன்னா நாளைக்கு நியூஸில் நீங்கள் உட்கார வச்சுட்டு இருப்பீங்க. இவனுங்களுக்கு நாம தான் எஜுகேட் பண்ணணும். வெளியே அவனும் எஜுகேட் பண்ண மாட்டான். இவன் போகிற தலைவனும் எஜுகேட் பண்ண மாட்டான். சொசைட்டியும் எஜுகேட் பண்ணாது. நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ், ஸ்கூல், எஜுகேஷன் சென்டர்லையும் எஜுகேட் பண்ண மாட்டானுங்க இந்த மாதிரி விஷயத்த. வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்குது, நாம தான் எஜுகேட் பண்ணணும். நம்ம வீட்டு பிள்ளைகளை, நம்ம வீட்டு பெரியவங்கள, நம்ம வீட்டு ஆட்களை நாம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நாம தான் விஷயத்த சொல்லணும். இந்த மாதிரி தற்கொலை பின்னாடி போனீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி பலி எண்ணிக்கையில் ஒரு ஆளாக இருப்பான். 20 லட்சம் கொடுப்பான், அவன் ஒரு 15 லட்சம் கொடுப்பான், இவன் ஒரு 10 லட்சம் கொடுப்பான். அந்த காசை வச்சு மடிச்சு திம்பியா? உனக்கு உங்கள் சொந்த பந்தம் போயிடுச்சு, உசுருக்கு கூட அவங்க காசு முக்கியமா? அது ஒரு ஆறுதலுக்காக அந்த காசை கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் உயிர் போச்சுன்னு வராதுல்ல. அந்த ஒரு மெமரிஸ் போயிருங்க. அந்த ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு நபர் காணாமல் போயிடுவார். இதெல்லாம் சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா நடத்துறாங்க. நாம தான் வெயிட்டேஜ். திரும்பவும் சொல்கிறேன், அவனுங்க பவர் இல்லை. சிஎம், பிஎம், எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு, சினிமா பிரபலம், சினிமா செலிபிரிட்டிஸு, கிரிக்கெட் பிரபலம், எல்லா செலிபிரிட்டிஸுன்னு சொல்கிறேன். மொத்தமாக அட்ரஸ் பண்ணுறேன். மொத்தமாக நமக்கு முன்னாடி இருக்க ஒற்றை ஆற்றல் எதுவுமே பவர் கிடையாது. பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரையும் சொல்கிறேன், பவர் கிடையாது. பவர் நம்மக்கிட்ட இருக்குது, சொசைட்டிகிட்ட இருக்குது, மனிதர்கள்ட்ட இருக்குது, சமூகத்திட்ட இருக்குது. நாமனால தான் அவங்கனால நாம இல்லை. அப்போது யாரை தேடி அவங்க வரணும்? நம்ம அவங்க தேடி போகணுமா? அவங்க நம்மளை தேடி வரணுமா? விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நம்மளை வச்சு தான் அவங்கள வச்சு நாம இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டனாலே இப்படி போய் நீ அலைய மாட்டேன். நம்ம எதுக்கு போய் அவரை பார்க்கணும்? நமக்கு வேலை விட்டு இருக்கு, ஆயிருக்கு, இவங்க போய் நான் ஏன் பார்க்கணும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, ஒரு 5 நாளைக்கு பைத்தியங்களா போயிட்டு இருக்குங்க, ஒரு 6 நாளுக்கு ஃப்ரீ ஆயிரும், அப்போ போய் பார்த்துட்டு வருவோம். சிம்பிள். இந்த பேசிக் கான்சியஸ் இல்லை அப்படின்னா இதோட பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஃபியூச்சர்ல பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது. இதை சமாளிக்கிறதுக்கு என்ன புடுங்க போறேன்னு யோசி.
அதை விட்டு இங்கே சினிமா பின்னாடி போகிறேன் அவன் மனசு விஜய்லாம் லண்டன் சிட்டிசன் ஓடிடுவாங்க, இவங்க சொத்தப்பெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டாங்க, நீ ஓடிடுவாங்கடா, எல்லாரும் ஓடிடுவாங்க. உனக்கு சொந்தம்னு ஒருத்தன் இருக்க மாட்டான், உனக்கு கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்காது. தாவேக்கா வராது, டிஎம்கே வராது, பிஜேபி வராது, காங்கிரஸ் வராது, எவனும் வரான், தமிழிசை எவனும் வரமாட்டான், பாரிசாலம் கூட வர முடியாது, வந்தாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. நீ தான் தற்காத்துக்கணும். கோல்டை சேர்த்து வை, இல்லை சவக்குழியை ரெடி பண்ணி வச்சுக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுருப்பாங்க. சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேனல் பண்ணுங்க, எஸ்என்ட்ரஸ் தட்டி விடுங்க. விழிச்சுக்க பொழைச்சுக்க. Who is this guy?